நாய்க்குட்டிகளுக்கான கற்பத்தர சர்ஜரி நடந்தது. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த முறை கிட்டத்தட்ட 25 நாய்க்குட்டிகளுக்கு தான் நடந்தது. ஒரு நாள் சர்ஜரி தான் நடந்தது. என்னென்னா நிறைய நாட்கள் செய்யறதுக்கு முடியாமல் போயிட்டு, அதாவது 2 நாட்கள் 2 தடவை 4 நாட்கள் நம்மளால் நாங்கள் செய்யறாங்க ஒரு மாதத்தில். இந்த முறை இந்த மாதம் ஒரு கதை செஞ்சிருக்க வேண்டாம். நிதி பற்றாக்குறை மேக்ஸிமம் நாங்கள் எந்த அளவுக்கு நாய்க்குட்டியில் சாப்பாடு கொடுத்து எந்த அளவுக்கு நாங்கள் கேப் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கற்பத்தர சர்ஜரியை செய்யறாங்க. அதுதான் இந்த மாதத்தின் ஒரு வெற்றியாக இருக்கும். என்னென்னா நாய்க்குட்டிகள் பெருகி கொண்டு அதில் வேதனையான நாள் கூடிக்கொண்டு இருக்கிறத விட மேக்ஸிமம் சஃபர் இல்லாத லைஃபாக கொடுக்குறதுல மிக தீவிரமாக இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வீடு வீடு ஆக்கிற இன்ஃபார்ம் பண்ணி நாய்க்குட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து பெண் நாய்க்குட்டிகள் பெண் பிள்ளைகளுக்கு சர்ஜரியில் செய்கிறாங்க. இந்த முறை நிலாவளி என்ற இடத்துல நாங்கள் ஏன்னா அங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. அதை அனௌன்ஸ் எல்லாம் பண்ணி இடமெல்லாம் தந்து ஸோ சேஃபாக இருந்த நல்ல இடத்துல நிறைய நாய்க்குட்டிகள் நிறைய பேர் ஒரே ரிக்வஸ்ட் பண்ணி கொண்டே இருந்தவங்க, இந்த இடத்துல நிறைய நாய்க்குட்டிகள் இருக்குது, ப்ளீஸ் வந்து செய்யுங்க அப்படின்னு. அப்போ இந்த முறை நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கேயே போய் தான் செஞ்சாங்க. இந்த பணங்கள் எல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் வர டொனேஷன்களை வச்சு தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1,90,000 சொச்சம் நிறைய காஸ்ட் முடிஞ்சிருக்கு. நீங்கள் விரும்பினா நாய்க்குட்டியில் சர்ஜரிகளுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோக்களை பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பு தந்த ஆதரவு எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாரோ ஒரு ஆக்கள் தங்களுக்கு ஏதுமானதை ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நான் நம்புகிறேன் எதிர்காலத்திலையும் வருகிற மாதங்களையும் 2 நாள் சர்ஜரி 4 நாளுக்கு செய்யலாம் அப்படிங்கலாம். பார்ப்போம் எப்படி நடக்குதுண்டு. ஸோ வீடியோக்களை பாருங்கள். நிறைய நாய்க்குட்டிகளுக்கு தத்தெடுத்து உங்களுக்கு ஏழுமானதை செய்யுங்க. பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு சர்ஜரி நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலாவளியில் இடம் கோபாலபுரம். ஓகே, கோபாலபுரத்தில் சர்ஜரி நடக்க போகுது. ஸோ இப்போ எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கு. இனி நாங்கள் போய் பிடிச்சி கொண்டு வருவோம். பிடிச்சி கொண்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 30 நாய்க்குட்டிகளுக்கு தான் செய்வோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யலாம். ஸோ அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. இப்போ நேரம் தற்சமயம் 9 மணி ஆகும், 9:11 ஆகும். ஆல்ரெடி லேட் அங்கே எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு க்ளவுஸ். திருகோணமலையில் இயங்கி வருகின்ற ஆதரவற்ற வீட்டு பிராணிகள் காப்பகத்திற்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால், குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால், நீங்கள் செய்ய வேண்டிய உதவி பெருந்தொகை அல்ல, மிக மிக சிறிய ஒரு தொகைதான். அதாவது குறைந்தபட்சம் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற நீங்கள் ஒரு யூரோ அல்லது ஒரு டாலர் அல்லது ஒரு பவுண்ட் என்ற விதத்தில் நீங்கள் தாராளமாக உதவலாம். குறிப்பாக நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கின்ற நீங்கள் ஒரு யூரோ அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அனுப்பு கூலியாக குறைந்தது 10 யூரோ செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நாங்கள் பேபால் முறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். எனவே நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் குறைந்தபட்சம் ஒரு யூரோ அல்லது 5 யூரோ விரும்பினால் அதற்கு மேற்பட்ட தொகையை நீங்கள் மாதாந்தம் செலுத்தலாம். உங்கள் வசதி கருதி பேபால் இணைப்பை இந்த வீடியோவில் இணைத்துள்ளோம். எனவே இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பேராதரவை இந்த ஆதரவற்ற வீட்டு பிராணிகள் காப்பகத்திற்கு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டுமின்றி இந்த காப்பகத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் சுகாதாரம் கருதி அவர்களுக்கு காலணிகள், சீருடைகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் இந்த காப்பகத்திற்கு அடிப்படை வசதிகள் போதாமையாக உள்ளது. அவசியமாக இந்த காப்பகத்திற்கு ஒரு வாகனம் சொந்தமாக தேவைப்படுகின்றது. அப்போதுதான் எமது பணிகளை சிறப்பாக துரிதமாக எங்களால் செய்ய முடியும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மிக மிக சிறிய தொகையை தான் இந்த ஆதரவற்ற பிராணிகளுக்காக உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் இந்த உதவியை மனமுவர்ந்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். 2 நாய்க்குட்டிகளோட நிலைமையை பற்றி தான் சொல்லப்படும். ஒரு நாய்க்குட்டி உடம்பு ஃபுல்லாக ஒரு பக்கம் தலையிலிருந்து தலை ஃபுல்லாக நெஞ்சு மட்டும் ஃபுல்லாக இது அப்படி அழுகி சுட்டு புழு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த நாய்க்குட்டியை ஒரு ஆட்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தவங்க. அப்போ எங்களுக்கு உடனே அந்த கேசியல் வந்த உடனே செய்ய இயலாது. என்னென்னா எங்களோட சிச்சுவேஷன் அப்படி என்ன, இங்கே உள்ள நிறைய வேலைகள் இருக்குது. நாய்க்குட்டியில் இங்கே சமைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கேர் பண்ணணும், நிறைய ஒஃபிஷியல் வேலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வெளியில் ஒரு கேஸுக்கு போகணும். ஸோ அப்படி போன இடத்துல ஒரு நாய்க்குட்டி பாவம் அது இப்போ இல்லை, செத்துட்டு நாங்கள் மேக்ஸிமம் எங்களுக்கு ஏழுமானது செஞ்சினாங்க. அந்த ஆட்கள் ஆட்டோக்கு அந்த நாய்க்குட்டிக்கு அந்த இன்ஃபார்ம் பண்ணவங்க ஆட்டோ காசு கொடுத்தவங்க. இப்படி அந்த நாய்க்குட்டி இருக்குது, அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, புழு வச்சுட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான புழு, அதுக்கு மேலே அவ்வளவு புழு. அப்படி பாவம் நிறைய வேதனைப்பட்டு கொண்டு இருந்தது. நாங்கள் கொண்டு அவரை ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து புழு எல்லாம் எடுத்து, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவர் அன்றைக்கே செத்துருவேன்ண்டு நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம். அதுக்கு பிறகு அன்றைக்கு நைட்டே செத்துட்டு பாவம், சாப்பிடல, தண்ணி குடிக்கல. ஓகே, எனிவேஸ் எங்களுக்கு என்ன ஏழுமோ அதை நாங்கள் மேக்ஸிமம் மேலுமானதை செஞ்சினாங்க. அது ஒரு வகையில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொரு பாரதூரமான ஒரு கவலையான இது என்னென்னா, இங்கேருந்து எங்களோட பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு நாய்க்குட்டியை கொடுத்துனாங்க. அந்த நாய்க்குட்டி பேர் பெப்பர், ஒரு பிளாக் கலர் நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிக்கு யாரோ கண்ணில் அடித்து கல்லால் எதுவும் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக அந்த கண்ணையை எடுத்தாச்சு பாவம். ஸோ ஒரு வாய் பேச முடியாத உயிர்.
அதை என்ன செஞ்சிச்சு எது செஞ்சிச்சுன்னு தெரியாது. உண்மையாகவே ஃப்ரெண்ட்லியான நாய்க்குட்டி தான். இங்கேருந்து ஒரு பக்கத்தில் தான் ஒரு 5-6 வீடு தள்ளி அவங்கள்ட்ட நாய்க்குட்டியை கொடுத்துனாங்க. அடாப்ட் பண்ணவங்க எங்கள்கிட்ட பார்த்தா அந்த நாய்க்குட்டியோட கண்ணு ஃபுல்லாக சிவப்பாயிட்டு. ஒரு இரவு அவங்க கோல் அடிக்கிறாங்க, இப்படி நாய்க்குட்டி எப்போ நான் பார்த்தேன், நான் சாப்பாடு வைக்கும்போது ஆரோ கல்லால் ஏதோ அடிச்சிருக்காங்க போல், இப்படி சிவப்பு கலரில் வந்திருக்கு, ஒருக்கா பாருங்க வந்துட்டு சொல்லி நான் சொன்ன கொண்டு வாங்கண்டு. அவங்க கொண்டு வந்தால் அந்த கண்ணை அப்புறம் டாக்டரோட காய்ச்சா கண்ணை எடுக்கணும்னு சொன்னவங்க. இப்போ இலங்கையில் நாய்க்குட்டிகளுக்கான அபியூஸ் அதிகமாக நடக்குது. உண்மையாகவே ஒரு கவலையான விஷயம். பாவம், ஒரு வாய் பேச முடியாத உயிருக்கு என்னண்டு அப்படி அடித்து இன்றைக்கு பாவம் அது ஒரு கண்ணோட தான் இருக்குது. ஆனால் சுகமாயிட்டு எழும்பிட்டு நாங்கள் அப்புறம் அந்த ஃபேமிலிகிட்ட கொடுப்போம். ஆனால் பாருங்க, ஒரு சிம்பிளாக நாங்கள் ஒரு இதை செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் கர்மாண்ட ஒன்று இருக்குது, கட்டாயம் அது திரும்ப சுற்றி கொண்டே வரும். இன்றைக்கி அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு கண் தான், ஒரு கண்ணை ரிமூவ் பண்ணியாச்சு, ஃபுல்லாக தச்சாச்சு. நாங்கள் இப்போ அந்த நாய்க்குட்டிக்கு எங்களுக்கு என்ன இயலுமோ அதை நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் எங்களுக்கும் சரியான கவலை என்னென்னா, சின்னதுலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆட்கள் விட்டுட்டு போன நாய்க்குட்டியை நாங்கள் கொண்டு வந்து கேர் பண்ணி அதை நல்ல விதமாக வளர்த்து இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணுமாண்டா, அந்த நாய்க்குட்டியை கூட்டுக்குள்ளே போடக்கூடாது, அந்த நாயை கட்டி போடக்கூடாது, கோழி பிடிச்சிட்டு அடிக்கக்கூடாது, அப்படி இப்படி கொஞ்சம் எதிர்பார்ப்போம். அதனால தான் யார் தத்தெடுக்க வந்தாலும் சில கேள்விகளை கேட்போம். அது சில பேருக்கு பிடிக்காது. இவங்க என்ன ஊர் நாயை தந்துட்டு 100 கேள்வி கேட்குறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கட பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுண்ட இது விளங்கும், எப்படி நாங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் கேள்வி கேட்கறதால எங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற எல்லா நாய்க்குட்டிகளும் ஏதோ ஒரு ஹார்டான சுச்சுவேஷன்ல எல்லாம் வந்திருக்கோம். நாங்களும் அவங்கள அப்படித்தான் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து எடுத்து பாதுகாத்து நல்லபடியாக வளர்த்து ஒரு வீட்டுக்கு கொடுக்கறது. எங்களுக்கு என்ன இயலுமோ அதை மேக்சிமம் பெஸ்ட்டாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். Nacht. Okay. Entschuldigung. Leckerlis. GL-Box, Handschuhbox, Handschuhbox, Glow-Box. Okay, Mittel. Mittel. Alles klar. Fremd. Ich brauche Warte.